சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ ஸ்னேகா ரூமில் போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அப்புறம் சிவா நேர்லேயே போயிட்டு ஸ்னேகா கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாரு ஸ்னேகா, பெரியம்மா சொன்ன விஷயத்த எதுவும் தப்பாக எடுத்துக்காதுன்றாங்க. எப்படி சிவா உன்னுடைய பெரியம்மா அப்படி பேசலான்றாங்க. அவங்க அப்படி பேசினது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. அந்த சிந்து போய் சொல்லி ஃப்ராடு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா. ஆனால் உன் பெரியம்மா அவளை தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுகிறாங்க. அப்போ நம்ம சிவா இருந்துட்டு இங்கே பாரு ஸ்னேகா, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் பொறுமையாரு. கூடி சீக்கிரத்தில் அந்த சிந்து யாருன்றதை பெரியம்மாவுக்கு நான் தெரியப்படுத்த தான் போகிறேன், அதுவும் ஆதாரத்தோடன்றாங்க. அதுக்கப்புறம் பெரியம்மாவே அவளை வந்து வீட்டை விட்டு துரத்த தான் போகிறாங்க. நீ அதனால் பெருசாக இந்த விஷயத்தை பற்றி யோசிக்க வேண்டான்றாங்க. இருந்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. எதை பற்றியுமே யோசிக்காம என்னால் இருக்க முடியல. அந்த சிந்து என்னை எப்படி அடிச்சிட்டா தெரியுமா. அதுவும் பெரியம்மா பத்தாததுக்கு எல்லாரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. அதெல்லாம் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமான்ட்டு ஸ்னேகா ரொம்ப ஃபீல் பண்ணி சிவா கிட்ட பேசுகிறாங்க. அதுக்கு சிவா இருந்துட்டு, எப்போ நான் இருப்பேன் சரியா, கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், உனக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றுவேன், அதனால் நீ எந்த காரணத்தை கொண்டு எதையும் நினச்சி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவை சமாதானப்படுத்துகிறாங்க சிவா. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.